எண்ணங்கள் தான் அவன் வாழ்க்கையை உயர்த்துது அப்படிங்கிறது இன்னைக்கான மோட்டிவேஷன். டே 5 இஸ் அபவுட் தாட்ஸ் அண்ட் இட்ஸ் பவர்ஸ். ஃபர்ஸ்ட் இஸ் லைக் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையே வழிநடத்தக்கூடியது, அவன் வாழ்க்கையே வளமாக்கக்கூடியது அவனுடைய சிந்தனைகளும் எண்ணங்களும் தான். இப்போ எப்படி வந்து ஒரு கார்டனர் வந்துட்டு அழகாக தேவையில்லாத களைகளை எல்லாம் அகற்றி நல்ல செடிகளை எல்லாம் நட்டு பாதுகாப்பாரோ, அந்த மாதிரி ஒரு மனிதன் தன்னுடைய மனதை நல்ல எண்ணங்களை விதைச்சு தேவையில்லாத அகற்றி பாதுகாக்கணும். நமக்கு என்ன வேணுமோ அதை அட்ராக்ட் பண்ணுறது கிடையாது. நாம் யாரோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நமக்கான பொருள்களோ இல்லை நமக்கான விஷயங்களோ நம்ம வாழ்க்கையில நடக்குது. இம்பியூர் தாட்ஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு அழுக்கான எண்ணங்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளே அறியாமல் சில நோய்களும் சில மோசமான சந்தர்ப்பங்களையும் நம்ம சந்திப்போம். ஒரு ஃபியர், ஒரு சந்தேகம், இல்லை நம்மளால் முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை, இந்த மாதிரியான எண்ணங்கள் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னா நம்ம தோல்வியையும் வறுமையையும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சுயநலமான ஒரு தாட் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னா நம்ம வந்து மன அழுத்தத்துக்கு ஆளாகும். இதே ஒரு பியூரான தாட் இருக்குது, எல்லாருக்கும் நன்மை நினைக்கிறோம் அப்படின்னா மனசில் ஒரு பெரிய அமைதி கிடைக்கும். ஒரு கரேஜியஸான ஒரு தைரியமான ஒரு தாட் வருது, தாட்ஸோடு இருக்கும், ஒரு எனர்ஜெட்டிக்கான தாட்ஸோடு நம்ம இருக்கோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் வளமையையும் சுதந்திரத்தையும் வெற்றியையும் நம்ம வந்துட்டு கவர்ந்து எழுப்போம். இதே நம்ம அன்செல்ஃபிஷாக இருக்கோம் அப்படின்னா நமக்கு செல்வ செழிப்பும் நிறையா நன்மைகளும் நம்மக்கிட்ட வந்து தானாகவே சேர்ந்துடும். ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய சிந்தனைகளை மாற்றி அமைச்சா வாழ்க்கையும் வளமாகும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கான மோட்டிவேஷன்.